இது எப்ப பாரு கமிஷன்லயே இருப்பீங்களா? அப்புறம் வேற எதுவுமே தெரியாது. கரம்படாத கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னா என்னன்னே தெரியாது. கமிஷன்னா என்ன, இதுக்கு என்ன திராவிடத்திற்கு என்ன ஈவேராவுக்கு செந்தில் பாலாஜி உள்ள போனாரு? பொன்முடி வீட்டுக்கு ஏன் ரைடு வந்துச்சு? ஜெகத் ரட்சகன் பிணவரையில பணத்தை எதுக்கு பதுக்கி வச்சாரு? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுனால நான் ஏதோ அமைதியா சரி ஏதோ பேசுறீங்க, சின்னவர் பேசுறாரு பேசட்டும்னு இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் குளிக்கிறீங்க. கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் நீங்க பேசுறது பூரா கொச்சையா கவுச்சியால பேசுறீங்க. ஒரு வார்த்தை கொச்சையா பேசுறீங்க பாருங்க. திராவிடம்னு பேசுறது கொச்சை ஆயிடுச்சா? கொச்சை இல்ல, கவுச்சியா பேசுறீங்க. திராவிடங்கிறது கவுச்சி. பாருங்க, நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன உங்க வாயில இருந்து ஆடு கோழி சாப்பிட மாட்டீங்களா? ஆடு கோழி எல்லாம் நாங்க வெட்டவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். அப்ப என்ன சாப்பிடுவீங்க? நாங்க மனிதனை சாப்பிடுவோம். அதான் சாப்பிடுறீங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்முறைகள், அதான் மனுஷக்கறி சாப்பிட கூட்டதான் நீங்க. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். ஊப்பியில இப்ப போய் கும்பமேளான்னு போனா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல செத்து போயிட்டான். ரயில்வே ஸ்டேஷன்ல திமுக உடன்பிறப்பா? உடன்பிறப்பு இல்ல, ஏறிக்கிட்டு போயிட்டீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. இங்க சென்னையில முட்டுக்காட்டுல திமுக கொடி கட்டின கார்ல பிள்ளைய துரத்துறான். அதை பேச உங்களுக்கு வக்கீல் ஏங்க? எவனா எங்க கொடியை போட்டுக்கிட்டு திமுக காரங்க திட்டம் மாதிரி இருந்துச்சு. ஏதோ திமுக காரங்க திட்டம் மாதிரி இருந்துச்சு. திமுக காரங்க ஏதாவது திட்டம் மாதிரி இருந்துச்சு. திமுக காரன் இல்லாம திமுக போர்வையில வந்தா என்ன திமுக காரன்? இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. பசுத்தோல் பொருத்திய புலி. பசுத்தோல் பொருத்திய புலி. அதுக்கு தான் அவனே சொல்றாங்க, நாங்க டோல் கேட்டுக்கு பயந்து தாங்க நாங்க இந்த திமுக கொடி கட்டினா டோல் கேட் விட்டுருவாங்களா? சாம்பார் ஆப் எனக்கு இல்ல. இப்ப நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு? செயல்பாடு ஆட்சியில இல்ல, ஆனா பேச்சு தான் இருக்கு. சீமான்னு ஒருத்தர் இங்க இருக்க போய் தான் 8 வழிச்சாலை வரல. சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் பரந்தூர் விமானம் இது வரைக்கும் வரல. சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் திமுக அரசு குறைந்தபட்சம் இந்த கனிமூல கொள்ளை, ஆத்துமணல் கொள்ளையை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். சீமான்னு ஒருத்தருக்கு போய் தான் கேரளால இருந்து குப்பையை கொண்டு போறதை தடுத்து நிறுத்துக்கு போராடுறான். 20 குண்டு எதுக்கு வச்சிருக்காரு? ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு ஒரு குண்டு வேணா வச்சிருக்கலாம். 20 குண்டு எதுக்கு வச்சிருக்காரு? அதுக்காக 20 குண்டையா வச்சிருக்கிறது? துப்பாக்கியில 20 குண்டு லோட் ஆயிதான் இருக்கும். 20 குண்டு கணக்கு காட்டணும். வேற இடத்துல வீட்டுல வச்சு வைக்க முடியாது. வீட்டுல வச்சு யாரா களவண்டு போயிட்டோம்னா உங்கள மாதிரி திமுக காரன் இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கிறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். பேச்சோட பேச்சா எங்களை பேசாதீங்க. அப்ப பியூட்டி பார்லர்ல போய் அடிக்கிறீங்க, பிரியாணிகள்ல போய் பாக்ஸிங் போடுறீங்க, அப்புறம் எல்லா வேலையும் தான் பாக்குறீங்கல்ல. இல்ல, எங்களை எல்லாமே பேசுவீங்க. ஏன் உங்களை பத்தி நான் பேச வேண்டாம்னு பாக்குறேன். பேசிதான் பாருங்களேன். என்ன பேசிதான் பாருங்க. இல்ல பாருங்களேன். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். பாருங்க, இந்த 2 நாள் போகட்டும். இந்த இங்க ஒரு அம்மா வந்து 2 நாள் போனா என்ன சனி ஞாயிறு போய் திங்கள் வரும். வாரியத்தா ஊருக்கு சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். கடிவாளம் போடக்கூடிய அதிகாரிகள் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தேவை. ஏங்க, என்ன கடிவாளம் போட்டு நீங்க வழக்கு போட்டோம்னா நாங்க பயந்துட்டோமா? சிறைப்படுத்தினா பயந்துட்டோமா? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. 330 நாள் ஜெயிலு, 11 வழக்கு, குண்டர் சட்டம். வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். 3 முறை 58 நாள் பாளையங்கோட்டை, 57 நாள் திருச்சி ஜெயில, 230 நாள் வந்து புடல்ல வச்சீங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. நாங்க தான் இப்ப கோழி எல்லாம் போட்டு போடுறோமே. கோழிக்கறி போடுறோம், ஆட்டுக்கறி போடுறோம். நல்ல கோழி கழுத்தும் கோழியோட பின்னம் பகுதியும் போடுவீங்க. அப்படியா? டேய், என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும். நாங்க போன காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உள்ள போனேன். நீங்க? ஆமா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 65ல உள்ள போனேன். நீங்க இருந்த சிறை வேற, இப்ப இருக்க சிறை வேற. இப்ப இருக்க சிறை மோசமான சிறை. எனது திராவிட சிறை, திமுக சிறை. ஏங்க உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா? திராவிடங்கிறது அவ்வளவு கேவலமான வார்த்தையா? ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. நாங்க தான் பண்ணணுங்கிறீங்களே. நீங்க தானங்க பண்றீங்க. இங்க பாருங்க,
ஆட்சி உங்க ஆட்சியா இல்லையா? ஆட்சி எங்க ஆட்சினா அப்புறம் எல்லாம் உங்க ஆட்சினா உங்க கட்டுப்பாடு பாருங்க. 100க்கு 100 இன்றைக்கு வந்து உலகத்திலேயே மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்ல, இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. யார் சொல்லி கொடுத்தா? சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம். கரெக்ட். என்ன கரெக்ட்? சொல்லுங்க, இந்தியாவுக்குள்ள வேற எந்த மாநிலமாவது ரொம்ப சிறப்பா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க ஆட்சி எங்க கொஞ்சம் திரும்ப. சட்டை கிழிஞ்சிருக்கா தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். சொல்ல இயலாதுங்க. எனக்கு இதை விட மோசமா இருக்காங்க. ஆமா, அப்படிதான் நடக்குது. நம்ம மோசமான, எங்களை விட மோசமா இல்ல, அவங்கள காட்டு நாங்க நல்லா நடத்துறோம். அப்படி வாங்க. ஏன் நீங்க இப்படி பெரட்டி பேசுறீங்க? புரியுதா? கேரளால நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. எது கேரளா? யார் சொன்னா? கேரளாலையும் போய் பாருங்க. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல, ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல, போக்சோ பதிவு. யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு? முந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு. போயிட்டு இருந்தீங்களாங்க? நாங்கெல்லாம் வயசான கிழவையா நானு. எனக்கு வயசு 77 போக்சோ கேஸ்ல கைது செய்யப்பட்ட 100 பேர்ல 90 பேர் உங்க வயசுக்காரன் தான். நான் அப்படியா? உங்க செட்டு தான் ஃபுல்லா அதே ஃபால் ஹெட், உங்கள மாதிரியே மீச வச்சிருக்காங்க. நான் டக்குன்னு பார்த்தா நீங்க நினைச்சிட்டேன். உங்க வகையறா தான் உள்ள இருக்கு. 70 வயசு 75 வயசுக்காரங்க ரொம்ப பார்த்து பழகணும்ன்றாங்க. பூரா டேஞ்சரஸ் பெல்லோன்றாங்க. அப்படியா? இருக்கு. சபல புத்தி அதிகமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. கிடைக்காது இல்ல. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு?